எடுத்த எத்தனை அவதாரம், காட்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சி, பார்வதியாக நான் இருந்தாலும் என்னுடைய அவதாரங்கள் எண்ணற்ற. அப்படின்னாலும் இந்த உமாபாரி சக்தியை எடுத்த தாய் தந்தை எப்படி பிறந்தேன் சொல்லட்டுமா? அப்படியே பேண்ட் கொடுங்க. பாக்குறியா நீ? கொஞ்ச நேரத்துல அடைக்க போறேன். அடைக்க எங்க வீட்டுல நான் எடுத்துட்டு போறதா? உங்களுக்கே வந்து தீனி வாங்கி கொடுக்குறது இருக்கிறவனுக்கு வாங்கி கொடுக்க முடியல. தகச்சி, நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? உலகம் பிறக்கும் முன்பதாகவே இந்த உமையவள் பார்வதி நான் பிறந்தேன். இந்த உலகம் பிறக்கும் முன்பதாகவே இந்த பார்வதியால் நான் பிறந்தேன். அப்படி இருந்தாலும் உலகத்திலே முதலாக நான் உலகத்திற்கெல்லாம் ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவன்கள் வரை 7 அறிவு என சொல்லக்கூடிய தேவர்கள், 8 அறிவு என சொல்லக்கூடிய ரிஷிமார்கள் என சொல்லக்கூடிய அனைவருக்குமே உமையவள் பார்வதி நானே தாயாக விளங்குகிறேன். அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் பார்வதியாக நான் இருந்தாலும் சரி, நான் மாலையிட்ட மன்னவரோ பரமேஸ்வரன், கைலகிரி வெள்ளிகிரி ஆளக்கூடிய கைலேஸ்வரன். ஆமா, கைலேஸ்வரன் என் மாலையிட்டு இருந்தாலும் எனக்கு அழகான ஒரு குழந்தை, யானை முகத்தோட ஒரு குழந்தை இருக்கு. அழகாக பிறந்தவன் 6 படை வீடு கொண்ட முருக பெருமான். முந்தி பிறந்தார் தொந்தி கணபதி என சொல்லக்கூடிய முதலாவது குழந்தை என்னுடைய விநாயக பெருமான். உமாபாரி சொல்லி சத்தியம் சொல்லிவிட்டா போதுமா? மானிட்ட மன்னவரா இருந்தாலும் உமாபாரி சக்தி நாங்களாம் மானிட பண்டங்கள். எப்படிங்க? உலகமே பிறக்கிறதுக்கு முன்னால உமாபாரி சக்தி பிறந்த நீங்க சொல்றீங்க, அது எப்படி? உலகம் பிறக்கும் என்பதாகவே இந்த உமையவள் பார்வதி பிறந்தேன் என்று கூறுகிறீர்கள், எப்படி என்று கேட்கிறார். கண்ணம்மா, இந்த உலகம் முதலாக உருவாகி இருக்கும் பொழுது காற்றின் ரூபம் கொண்ட ஆதி மகாமுனிவர் என சொல்லக்கூடியவர் ஒருவர் இருந்தார். அந்த மகா முனிவராகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு உலகத்தை கண்ணெடுத்து பார்த்தார். பார்த்த உடனே என்னடா ஒரு உலகம் இவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறது, இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட கிடையாதே என்ற எண்ணத்தில் 1,80,000 வருடங்கள் தவத்தை மேற்கொண்டார். எதற்காக? உயிர்களை படைப்பதற்கு. அப்படி படைக்கும் பொழுது 1,80,000 தவத்தையும் மேற்கொண்டார். தவமும் முடிந்தது. தவம் முடிந்த உடனே கண்விழித்து பார்த்தார் ஆசையோடு, உயிர்கள் ஏதாவது பிறந்திருக்கும் என்று. ஆனால் ஒரு உயிர் கூட பிறக்க கிடையாது. என்ன செய்து கொண்டிருந்தார்? 1,80,000
8000 வருடம் தவத்தை மேற்கொண்டோம். தவத்தின் பலனாக எந்த ஒரு உயிருமே பிறக்க கிடையாது என்று தன்னுடைய முதுகை தேய்த்துக் கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தார். அப்படி யோசித்துக் கொண்டிருக்க உடனே ஒரு அழுக்கு கட்டியாகப்பட்டது ஒன்று உருவானது. அந்த அழுக்கு கட்டியை எடுத்து கையில் பார்த்தார். 1,80,000 வருடம் தவத்தின் பலனாக இந்த கேவலம் அழுக்கு கட்டிதான் மீதியா என்று சொல்லி அந்த அழுக்கு கட்டி என்ன செய்தார்? சமுத்திரம் என சொல்லக்கூடிய கடலில் தூக்கி அப்படி கடலில் தூக்கி எறிந்தவுடனே முதலாக ஓம் என்ற ஒரு சொல் பிறந்தது. அந்த ஓம் என்ற சொல்லில் இந்த உமையவள் பார்வதி நான் பிறந்தேன். அப்படி உமையவள் பார்வதியாக நான் பிறந்திருந்தாலும் நானோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் பிறந்திருக்கிறேன். ஆகா, அப்படி ஆங்கார கோபத்தோடு முக்கண்ணோடு பிறந்த மேனியோடு நான் பிறந்தேன். நான் அன்று பிறந்த மேனியாக பிறந்ததால் மட்டுமே இன்று முதல் அனைத்து குழந்தைகளுமே பிறந்த மேனியாக பிறக்கிறது. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது பார்த்தேன் தந்தையாரை. பார்த்த உடனே, அப்பா எதற்காக என்னை பிறக்க வைத்தீர்கள்? தந்தையார் ஆமா அப்படி என்று கேட்க என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது என் தந்தையாராகப்பட்டவர் கூறினார், அம்மா இந்த பூலோகத்தில் ஒரு உயிர்களை பிறக்க வைக்க வேண்டும், அதற்காக உன்னை பிறக்க வைத்தேன் அம்மா என்று கூறினார். நானோ காலோட சோழன் செய்யக்கூடிய கம்மநாட்டி பெண், நான் எப்படி உயிர்களை பிறக்க வைப்பேன் என்று கேட்ட பொழுது அவர் எனக்கு 3 மந்திர உபதேசங்கள் கொடுத்தார். என்ன எப்படி மந்திரம் தெரியுமா? அகார உகார ஓங்கார மந்திரம் என சொல்ல 3 மந்திர உபதேசங்கள். சரிமா, என்ற மந்திர உபதேசங்களை நீ உச்சரித்தாயால் உயிர்கள் பிறக்கும் அம்மா என்று கூறினார். அப்படி இருக்கும் பொழுது முதலாக அகார என சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்தேன். அகார என சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்த உடனே ஒரு பிள்ளையாகப்பட்டது பிறந்தது. அந்த பிள்ளை தாயே அம்மா என்று என்னை தேடி வந்தது. பிள்ளை யாரென்றே தெரியவில்லை. இந்த பிள்ளை யாரென்றே தெரியவில்லை. நம்மை அம்மா என்று வருகிறது. கண்ணி கழியாத பெண்ணாக இருக்கிறேன், என்னை அம்மா என்று கூறுகிறது. பார்க்கும் சனங்கள் பார்த்து சிரிப்பார்கள், பரிகாசம் பேசுவார்கள், எள்ளி நகைப்பார்கள், ஏளனம் பேசுவார்கள். அதனால் இந்த குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது என்று என்னுடைய 3வது கண்ணை திறந்து அப்பொழுதே அந்த குழந்தையை உடனே 2வது உகார என சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்தேன். கண்ணே தேவி என்று என்னை தேடி ஒருவர் வந்தார். கட்டிய கணவனை தவிர மற்றவன் எவனுமே என்னை கண்ணே தேவி என்று கூறக்கூடாது என்று சொல்லி மீண்டும் 3வது கண்ணை திறந்து அவனை சுட்டெரித்தேன். அப்படி சுட்டெரித்த உடனே 3வது ஓங்காரம் என சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்தேன். தங்கா பொறு என்று என்னை தேடி ஒருவர் வந்தார். அப்படி ஒருவரை தங்கா என்று அழைத்தவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். தங்கா என்று வந்தவரோ ஆதிமாயக்கண்ணன், நாராயணன், கேசவாகன பெருமான் சொல்லக்கூடிய உலகளந்த மாயவன், உண்மைதான் கோபாலக்கண்ணன், தங்களுக்கு அண்ணன். அப்படி அவர் என்னை தேடி வந்தவுடனே, அண்ணா இந்த பூலோகத்தில் உயிரை பிறக்க வைக்கும் என்று என்னுடைய தந்தையார் கூறினார். இப்படி 3 மந்திர உபதேசங்களையும் 3வது மந்திர உபதேசத்தில் நீங்கள் பிறந்து விட்டீர்கள், எப்படி நான் உயிரை பிறக்க வைப்பது என்று கேட்டேன். தங்க இப்படி ஏனே கோபத்தில் அனைத்து உயிர்களையுமே நீயே கொன்று விட்டால் எப்படி அம்மா பூலோகத்தில் உயிரை பிறக்க வைப்பாய் என்று கேட்டார். அப்படி கேட்கும் பொழுது அண்ணா என்ன செய்வது என்று கேட்டேன். முதலாவது ஒரு பிள்ளையை பிறக்க வைத்தாய் அல்லவா, அந்த பிள்ளையை மீண்டும் பிறக்க என்று கூறினார். அப்படி அந்த பிள்ளையை மீண்டும் பிறக்க வைத்தேன். இந்த பிள்ளையை பிறக்க வைத்த உடனே நீ முதலாக கூறிய வார்த்தை என்ன என்று கூறினார். இந்த பிள்ளை யார் என்று தெரியவில்லை என்று கூறினேன் அண்ணா. அப்படி என்று அவரிடம் கூறினேன். அப்படியா, நீ பிள்ளை யார் என்று கூறியபடியால் இன்று முதல் அவருக்கு பிள்ளையார் என்ற பெயர் விளங்கட்டும் என்று கூறினார். பிள்ளையார் அப்படி இருந்தாலும் பிள்ளையாராக அவள் இருந்தாலும் கண்ணே தேவி என்று வந்தவர் யார் தெரியுமா? கைலங்கிரியை பொற்பீடமாக ஆண்டு வரக்கூடிய பரமேஸ்வரன் அவர். சரிமா, அப்படி இருந்தாலும் பரமேஸ்வரனாகப்பட்டவர் என்னை மாலையிட ஆசைப்பட்டார். மாலை அவரை பார்த்த உடனே எனக்கும் அவர் மீது ஆசை வந்து விட்டது. ஆசை என்றால் காதல். காதல்னா மோகம். மோகம்னா திருமணம் செய்யறதா? திருமணம் நீயும் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணீங்களா இல்லையா? யாரு கண்டா? கட்டச்சோன்னு கட்டி விட்டேன். ஓ ஐயா, நான் வீட்டு பக்கமே போறதில்ல. யாரு பண்ணை பண்றது? ஊர் அப்படி தென்னுக்கிட்டு தங்கிக்கிட்டு போக வேண்டிய. சரி, அப்படி இருந்தாலும் கீத்து போடுறதுக்கா கண்ணம்மா. அப்படி பரமேஸ்வரனை பார்த்த உடனே காதல் மோகத்தில் நான் என்ன செய்தேன், என்னை காட்டி என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று பரமேஸ்வரன் கேட்கும் பொழுது பரமேஸ்வரனாகப்பட்டவர் என்ன கூறினார் தெரியுமா?
நீயோ பெண்ணாகப்பட்டவளுக்கு இவ்வளவு ஒரு அகங்கார கோபம் இருக்க கூடாது. பெண்ணுமனா பேய் மனம் இருக்குமா? ஆமா, அதனால முக்கண்ணோடு பிறந்திருக்கிறாய். இந்த மூன்றாவது கண்ணை பிடுங்கி எனக்கு கொடுத்தாயானால் மட்டுமே உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவர் கூறினார். யாரு ஒன்னாலப்பட்ட கைலகிரி ஆளக்கூடிய கைலேஸ்வரன். ஆமா, அப்படி கூறிய உடனே பரமேஸ்வரன் வார்த்தைக்கு மறுபதில் இல்லாமல் இந்த பார்வதியால் என்ன செய்தேன்? அப்பொழுதே மூன்றாவது கண்ணை பிடுங்கி அவர் நெற்றியில் பதித்து விட்டேன். கண்ண புடங்கனா அதெல்லாம் பள்ளமா இருக்கும். உண்மைதான். ரத்தம் ஆதாட்டு ஓடும். உண்மைதான். அதுக்கு பெயர் என்ன? அந்த ரத்தம் வெள்ளமாக ஓடியது. அப்பொழுது என்ன செய்தார் தெரியுமா பரமேஸ்வரன்? பரமேஸ்வரனாகப்பட்டவர் என்ன செய்வது மைத்துனா என்று மாயவரிடம் பார்த்து கேட்கும் பொழுது, அஞ்சு கலங்க வேண்டாம், அறிபறந்தாமல் நான் இருக்கிறேன், உங்களுடைய கட்டை விரலாகப்பட்டதை வைத்து அந்த நெற்றியில் அழுத்துங்கள் என்று கூறினார். அப்படி நெற்றியில் அழுத்தும் பொழுது அந்த இடத்தில் வட்ட வடிவமாக ரத்த நிறம் ஒரு பொட்டாகப்பட்டது உருவாகியது. அதனாலதான் இன்று முதல் அனைத்து மங்கைகளுமே தன்னுடைய நெற்றில் ரத்த நிற குங்குமத்தில ஒரு பொட்டு விடுறாங்க. அதுதான் மங்கை பொட்டு. சரி, அப்படி இருந்தாலும் திருமணம் செய்த பெண்கள் இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க வாக்குல. அதுதான் கங்கை பொட்டு. பொட்டுல இத்தனை விஷயம். மங்கை பொட்டு, கங்கை பொட்டு. இப்படி மாங்கல்யத்துல வைக்கிறது இது மாங்கல்ய பொட்டு. ஏமா எனக்கு ஒரு சந்தாகம். என்னது? இது மங்கை பொட்டு, இது கங்கை பொட்டு, இது தாடியில வைக்கிறது மாங்கல்ய பொட்டு. இந்த நடுவால் சிக்கர் பொட்டு வைக்கிறாங்களே அது என்ன மாப்பிளை பொட்டா? ஓ அப்பாடே, அதெல்லாம் இப்ப வந்த பொம்பளைங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆமா, இல்ல குண்டா. இப்ப வந்துருது அதெல்லாம். அன்று முதல் இன்னுமே பாத்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் குங்குமத்துலதான் பொட்டு வைப்பாங்க. இப்பதான் ஸ்டிக்கர் பொட்டு. ஆமா, அப்படி இருந்தாலுமே நல்ல மாதிரி பேசுற. நான் நல்லா வைக்கிறது இல்லடா, நான் நல்லா பத்திரிடா. சரி, அப்படி இருந்தாலும் மங்கை பொட்டு, மாங்கல்ய பொட்டு, கங்கை பொட்டாக இருந்தாலுமே என் மன்னவரையும் நான் பரமேஸ்வரனை மாலையிட்டேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் நீ என்னை பிறக்க வைத்திருக்கிறாய், நீ எனக்கு தாய். அடுத்த ஜென்மத்தில் பருவதர் ஆதினிடத்திலே நீ மகளாக பிறப்பாய். அப்பொழுது நானே உன்னை வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று எனக்கு ஒரு வரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டார். அடுத்த ஜென்மத்தில் பருவதனுக்கு மகளாக பிறந்து இந்த பார்வதியாகப்பட்டவள் இந்த பரமேஸ்வரனை மாலையிட்டேன். ஆமா, அப்படி இருந்தாலும் பரமேஸ்வரனை மாலையிட்டு இருந்தாலும் இன்று நான் வெள்ளிங்கிரியில் இருக்கும் பொழுது என்னை தேடி வந்ததொரு காரணம், அசீக்கிரம் சிலிண்டர் சாமி அழைத்து வர சொன்னாரா? அழைத்து வர சொன்னார் என்றால் 1000 காரணங்கள் இருக்கலாம். போய் பார்க்கலாமா?